ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ மாம் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளான சிக்கன் தம் பிரியாணி நான் எப்படி செஞ்சேன்றது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நேற்று நியூ இயர் இல்லைங்களா, ஸோ நியூ இயர் அதுவுமா நான் வந்து வீட்டில் இதை செஞ்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தேவைப்படுது. கொஞ்சமாக கொத்தமல்லி இருந்தால் போதும். அப்புறமா பூண்டு, இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். 6 பச்சை மிளகா, ஒரு 4 வெங்காயம், தக்காளி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து 200 கிராம் தயிர் பாக்கெட்டு. இது வந்து 1 கப் வரும். ஸோ இது எவ்வளோ குவான்டிட்டிக்கு தேவைப்படுதுன்னு பார்த்திங்கன்னா 1 கேஜி சிக்கன். 1 கேஜி சிக்கனுன்னா 1 கேஜி ரைஸ் போட போகிறோம். ஸோ இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. நான் அடுத்த ஸ்பைசஸ்லாம் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும்னா எல்லாத்தையுமே பச்சையாகவே எல்லாத்தையும் அரைச்சிடணும். அரைச்சிட்டு நம்ம வந்து சிக்கன் கூட போட்டு மேரினேட் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன தேவைப்படுறதே பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ண வெங்காயம் தான். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா பிரியாணியில் வந்து ஒரு 4 வெங்காயம்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து நம்ம 2 வெங்காயம் தான் போடுவோம். மீதி வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுலேயும் கொஞ்சம் போட்டு ஊற வச்சுருவோம். அதுக்கப்புறம் லேயராக போடும் போதும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுப்போம். ஸோ இப்போ வந்து எண்ணெயில் வந்து இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துடுறேன். இப்படி தான் இருக்குது வெங்காயம் பார்த்திங்கன்னா. ஸோ இதை வந்து நம்ம எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு, நல்லா வறுத்து எடுத்துடலாம். இவ்வளோ எண்ணெய் தேவைப்படாது. நான் ஏன் இவ்வளோ யூஸ் பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா கடைசி நான் வந்து இதில் பூரி செஞ்சேன். ஸோ அதனால் அப்படியே அதே எண்ணெயிலே இதையும் வறுத்து எடுத்துடுறேன். கொஞ்சமாக எண்ணெய் இருந்தாலே போதும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. இதில் தான் இருக்குது பிரியாணியோட டேஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக காமிச்சேன் இல்லைங்களா, அந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஒரு பதத்தில் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து 1 கேஜி சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி பிரியாணி பீசஸ் மாதிரி போட்டுக்கணும். அதில் பார்த்திங்கன்னா இந்த லெக் பீஸ்லாம் வரும். ஸோ நல்ல பிரியாணி பீஸ் மாதிரி போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறதெல்லாம் இதில் வந்து மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம். அவ்வளோதான். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நல்லா ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் தான் இருக்குது இந்த தம் பிரியாணியோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா. இப்போது இதை எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதில் போட்டுடலாம். ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா தயிர், அதையும் சேர்த்துடலாம். 1 கேஜி சிக்கனுக்கு ஒரு கப் போதும். நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக இருக்கணும். ரொம்ப புளிப்பாக இருக்கிற தயிர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் இதில் 6 பச்சை மிளகா ஆட் பண்ணிட்டேன். அதனால் சும்மா கொஞ்சமாக 1 ஸ்பூன் காஞ்ச மிளகா, பிரியாணி மசாலா வந்து 1 ஸ்பூன், அப்புறமா கரம் மசாலா வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன். அப்புறமா இது கூடவே சிக்கன் மசாலாவும் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், சிக்கன் மசாலா இதுவும் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம உப்பு சேர்த்துடலாம். நான் வந்து கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து நீங்கள் சேர்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இருந்தால் போதும். ஏன்னா இது சிக்கனுக்கு மட்டும் உப்பு இருந்தால் போதும். நம்ம ரைஸ் வந்து தனியாக வேக வைக்க போகிறதுனால அதுலேயுமே வந்து நம்ம செப்பரேட்டாக உப்பு ஆட் பண்ண போகிறோம். அதனால் இதில் வந்து நீங்கள் பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. சிக்கனுக்கு உரைக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் போதும். இப்போது இது கூடவே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் லெமனும் கிடையாது, 1/4 லெமனும் கிடையாது, அதுக்கும் கொஞ்சம் நடுவில். ஸோ இதை வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக இருந்தால் போதும். 1 கேஜி சிக்கனுக்கு ஆஃப் லெமனே ஜாஸ்தி. ஸோ இது கூடவே இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா இந்த வெங்காயம், இது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, அந்த எண்ணெய் சேர்த்துலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த எண்ணெய் தான் சேர்க்க போகிறேன். கொஞ்சமாக 1 ஸ்பூன் போதும். அவ்வளோதாங்க. இதை சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மினிமமாச்சும் நம்ம வந்து ஒரு 1 ஹவர் ஊற வைக்கணும். ஸோ இப்போ இதை நான் வந்து எடுத்து ஃப்ரீசரில் வச்சிடுறேன். பாருங்கள், நான் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். 1 kg சிக்கன் எடுத்தோம் இல்லைங்களா, அதனால் சரிக்கு சமமாக நம்ம அரிசியும் எடுத்துக்கணும். இது பார்த்திங்கன்னா 1 படி அரிசின்னுவாங்க. ஸோ 1 படி அரிசின்னு பார்த்திங்கன்னா 1 kg பிடிக்கும். ஸோ இதில் வந்து நான் ஒரு படி எடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து பாஸ்மதி அரிசி அந்த மாதிரிலாம் எடுக்கலைங்க. நார்மலாக நம்ம வீட்டுக்கு சாப்பாடு செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அரிசியை எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்ககிட்ட பாஸ்மதி ரைஸ் இருந்தால் அதையுமே நீங்கள் எடுத்துக்கலாம். இதையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிக்கன் ஊற வச்சு நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன் இல்லைங்களா, அந்த டைமு அதை வச்சு அடுத்த செகண்டே வந்து பார்த்திங்கன்னா அரிசியும் கையோடு ஊற வச்சிடலாம். எந்த அளவுக்கு அரிசி ஊறுதோ சாப்பாடும் நமக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ இதையும் நல்லா ஊற வச்சிட போகிறேன். வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி காய வச்சிட்டேன். ஸோ அரிசி ஃபஸ்ட்டு நம்ம அதை பாயில் பண்ணிக்கணும் இல்லைங்களா, அதனால் தண்ணி காய வச்சிட்டேன். இப்போ காய வச்ச தண்ணியில் நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா பட்டை, சீரகம், லவங்கம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் தேவைப்பட்ட ஏலக்காவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது அரிசி வந்து நமக்கு ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டால் போதும். நான் இவ்வளோ தான் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துக்கோங்க. நெய் என்கிட்ட இல்லை, அதனால் வந்து நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எதுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறோம் அப்படின்னா அரிசி வந்து நல்லா கொஞ்சம் உதிரியாக வரும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டேன். இப்போ இதை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். பார்த்திங்கன்னா இங்கே எண்ணெய் காய வச்சுட்டேன். அந்த எண்ணெயில் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் வறுத்து எடுத்தோம் இல்லைங்களா, அந்த எண்ணெயை சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். இப்போ இதுலேயுமே 2 பட்டை 1 லவங்கம் சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்ச உடனே இப்போ நம்ம இதை வந்து டைரெக்டாக அப்படியே சேர்த்துற வேண்டியதுதான். பாருங்கள், இப்போ சேர்த்துட்டேன். இது வந்து நல்லா வந்து கொதித்து வரட்டும். இந்த தண்ணிலாம் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா சுண்டி வரணும். ஸோ நம்ம வந்து மூடி போட்டு மூடிடலாம். இப்போ மூடி போட்டு நல்லா மூடி விட்டுறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். பாருங்கள், நல்லா அந்த எண்ணெய் வந்து நல்லா மிதந்து மேலே வந்திருக்கு. ஸோ நல்லா குக் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் சுண்டிடுச்சுன்னா அவ்வளோதான், நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். இப்போது இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தண்ணி கொதிக்குதான்னு சொல்லிட்டு. பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து அரிசியையும் சேர்த்துடலாம். அரிசியை சேர்த்துட்டு வந்து பாஸ்மதி அரிசினா ஒரு 50% குக் பண்ணால் போதும். இந்த அரிசி வந்து ஒரு 75% குக் பண்ணால் போதும். பாருங்கள், கறி இன்னமும் இது செகண்ட் டைம் நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்குறது. இன்னமும் அந்த கிரேவி வந்து கொதிச்சுட்டு தான் இருக்குது. கறி மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், உள்ளே அமுத்துனா நல்லா கட் ஆகுது. ஸோ அந்தளவுக்கு நல்லா வெந்துடுச்சு கறி. நமக்கு இப்போ அந்த கிரேவி லைட்டாக சுண்டிட்டால் போதும், இது ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எதனா கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த லேயர் போடணும் இல்லைங்களா, ஸோ அதுக்கானதெல்லாம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். இந்த கீரைக்காய் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு கடிச்சிக்கிறதுக்காக நாங்கள் இது அடிஷ்னல் தான், இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ புதினா பார்த்திங்கன்னா மேலே தூவி விடுறதுக்காக நல்லா பொடியாக கட் பண்ணியாச்சு. அப்புறம் இதேமாரி நம்ம வறுத்து எடுத்தோம் இல்லைங்களா அந்த வெங்காயம். பால் எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ சாஃப்ரான், அதாவது குங்குமப்பூ இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஃபுட் கலரே எல்லோ கலரில் இருக்கும், அது ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம வீட்டிலையே இருக்குது இல்லைங்களா மஞ்சள் தூள், பாருங்கள், அதை கொஞ்சமாக காய வச்ச பாலில் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் கலர் வரணுன்றதுனால இன்னும் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன்.
அவ்வளோதாங்க. இப்போ இதெல்லாம் ரெடி. கறி பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. அதனால் நான் வந்து ஃபுல் கம்மி பண்ணிட்டேன். அரிசியை வந்து பெரிய அடுப்புக்கு மாற்றிட்டேன். இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு 75% 70% குக்கானாலே போதும். ஏன்னா நம்ம தம் தான் போட போகிறோம். அந்த சூட்டில் இன்னும் மீதி இருக்கிற 30% வெந்துடும். இப்போ பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு குக்காக இருக்குன்றத. இன்னும் அரிசியாக தான் இருக்குது. அதனால் இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 70% குக் ஆகிடுச்சு. இதெல்லாம் இப்போ வந்து இந்த தண்ணியை வந்து வடிச்சிடணும். நம்ம சாதத்தை மட்டும் எடுத்துக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் வடித்தாச்சு. இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு இல்லைங்களா? அதை வந்து நான் 2 இதுவாக செப்ரேட் பண்ணிக்கிறேன். ஆஃப் எடுத்து வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பாத்திரத்துலேயே விட்டுருங்க. இப்போ நம்ம வடித்து வச்ச ரைஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயராக நம்ம அந்த சிக்கன் கிரேவி மேலேயே ஒரு லேயராக போட்டுறேன். ரெண்டுமே ஈக்குவல் ரேஷியோ தான் போடுறேன். ஸோ கீழே லேயருக்கு எவ்வளோ ரைஸ் போடுறோன்னா அதே மாதிரி தான் மேலேயும் போட போகிறேன். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஃபுட் கலர், அதாவது பாலில் மஞ்சள் தூள் சேர்த்தோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துட்றேன். அதுக்கப்புறம் வறுத்து வச்ச வெங்காயத்தையும் நல்லா தூவி விட்டுட்டு நம்ம பொடியாக நறுக்கி வச்ச புதினாவையும் தூவி விட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, மீதி ஆஃப் சிக்கன் கிரேவியும் இதிலே போட்டுட்டு நல்லா எல்லா பக்கமும் சிக்கன் பீஸ் கிடைக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்னும் இருக்கிற மீதி மொத்த ரைஸையும் வந்து நான் அது மேலேயே போட்டு விட்டுட்டு மறுபடியும் அந்த ஃபுட் கலர் ஆட் பண்ணி ஆனியன்ஸை தூவிட்டு அதே போல் புதினாவையும் தூவிடுறேன். புதினாவையும் தூவிட்டு நம்மக்கிட்ட இருக்கும் இல்லைங்களா அந்த இன்னும் ஆஃப் லெமன்னு, அதை வந்து அதோட ஜூஸையும் போட்டு விட்டுறேன். போட்டுட்டு லிட் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் நான் இதை வந்து பாத்திரத்தை தூக்கி நான் வந்து ஸ்டவ் மேலே வைக்கிறேன். நல்லா எதனா வெயிட்டானது வந்து அது மேலே வைங்க, காற்று வந்து போகக்கூடாது. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட தவா இருந்ததுன்னா தவா மேலே இந்த பாத்திரத்தை வைக்கலாம். ஸோ வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கேஸை வந்து ஃபுல் லோ பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் 5 நிமிஷம் கழித்து நிறுத்திட்டு அடுத்த 5 நிமிஷம் விட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்தது பிரியாணி நிஜமாலுமே. ஸோ நாங்கள் இப்படி தான் ஃபேமிலியோடு நேற்று எங்களோட ஹாப்பி நியூ இயரை செலிப்ரேட் பண்ணோம். ஸோ அப்கமிங் vlogல நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.